பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நேராதி என்ற மரணம் பாலிக்கு நெருங்கிவிட்டது. அதற்கு வருந்தவில்லை பிரபு. கிஷ்கிந்தை என்ன, அந்த சொர்க்கம் இந்த பூமியில் ஆதிக்கமே தூசுதான். கிஷ்கிந்தையினி சுக்ரீவனுக்குத்தான். தம்பி சுக்ரீவா, உனக்கு நான் தொல்லை தொந்தரவு எத்தனையோ கொடுத்தேன். அதற்காக உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கோருகிறேன். என்ன அண்ணா, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? செல்லும் வேளையில் நல்லவனாக நினைக்கிறேன். என்னை நீ மன்னித்து விட்டால் நிம்மதியாக சந்தோஷத்துடன் உயிரை விடுவேன். நான் நீ உன்னுடைய கிஷ்கிந்தையை ஆளலாம். வேண்டாம் அண்ணா, குற்றம் என்னுடையது. மன்னிப்பு நான் கேட்க வேண்டியது. மன்னித்து விடுங்கள் அண்ணா, பாவம் புரிந்து விட்டேன். கிஷ்கிந்தைக்கு மன்னராக தாமிருங்கள். மன்னராக ஆடுகின்ற ஆசை எப்போதும் எனக்கு இருந்ததில்லை. எனக்கு வேண்டியது அண்ணா உங்கள் அன்புதான் அண்ணா. தம்பி, யுத்த பூமியில் அழுவது அழகல்ல. யுத்த பூமி கொல்லவும் வெல்லவும் தான் உள்ளது. கொடுமை இது. அண்ணனுடன் மோதல், அண்ணனை கொல்லுதல், இது என்ன வெறுப்புணர்ச்சிகள்? தம்பி, நீயா பேசுகிறாய் சுக்ரீவா? வேறுபட்ட மனம் கொண்ட உடன்பிறப்புகள் அன்பு என்பது நமக்குள் வரவே வராது. நெஞ்சிலே அண்ணன் தம்பி பாசம் நமக்குள் என்றுமே இருக்கை இடம் தந்ததில்லை. இது செய்த விளையாட்டு இது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் எதிரிகள் போல் இருந்தோம். சுக்ரீவா, மரணம் அடையும் சமயத்தில் அன்பு, நேசம், பாசம், தோழமை மெல்ல புரிகிறது. இவைகள் இனிமேலாவது இவைகளை விட்டு யமனின் இல்லம் செல்கிறேன். அண்ணா, செல்ல வேண்டாம். இப்படி எங்களை விட்டு செல்லக்கூடாது அண்ணா. இப்படி பேசாதீர்கள் அண்ணா, இப்படி பேசாதீர்கள். சாவும் கூட ஒரு சுகம். சுக்ரீவா, இறப்பு எல்லோருக்கும் உண்டு. நான் மகிழ்கிறேன். நீ ஸ்ரீராமன் அன்பை பெற்றாய். இது வானர சாம்ராஜ்யத்திற்கு சக்தியை பெருக்கும். சுக்ரீவா, என் உயிர் மெல்ல அடங்குகிறது. இனி என் கழுத்தில் போட்டிருக்கும் தேவேந்திரன் எனக்கு தந்த அருள் தரும் சொர்ண மாலையை சீக்கிரமே எடுத்து அணிந்து கொள். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். வேண்டாம் என்று சொல்லாதே. எனக்கு வேண்டாம் மாலை. தம்பி, கிஷ்கிந்தை லக்ஷ்மி அன்னை இதில் வாழ்கிறாள். இது என் மீது இறந்த பிறகு இருந்தால் நாட்டின் செல்வங்கள் நஷ்டமாகும். ஆகையால் உயிர் உடலில் இருக்கும் போதே இந்த மாலையை எடுத்துக்கொள், அணிந்து கொள். சக்தி பெருகும் உனக்கு. என்னால் முடியாது. அந்த மாலையின் உரிமை தங்களுக்கு, தம்மோடு இருக்கட்டும் அண்ணா. தாம் இப்படி ஏன் பேசுகிறீர்கள்? அனுமான், மன்னவா, தாமதம் கூடாது. என் என் கழுத்திலிருந்து எடுத்து நீ இந்த மாலையை ராஜா சுக்ரீவன் கழுத்தில் போடு. அண்ணா, எதற்காக செய்தீர்கள் இப்படி? கிஷ்கிந்தையின் புது மன்னா சுக்ரீவனி வெற்றிகள் பெருக இந்த வெற்றி மாலையுடன் அண்ணனின் ஆசீர்வாதமும் காலமெல்லாம் உன்னுடன் இருக்கும். சுக்ரீவா, ஸ்ரீராம பிரபுவின் நட்பு உனக்கு அரண் போல் இருந்து காக்கும் தர்மத்தின் கவசங்கள். அவருக்கு உதவுவதாக வாக்களித்தாயே, அதை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றிவிடு. நீ
வாக்கு தவறாதே சுக்ரீவா. ரகுகுலத்தை போல வானர் குலத்துக்கும் தாம் அளித்த வாக்கை காக்க தெரியும் என்று காட்டு. அதனால் கிஷ்கிந்தையின் கீர்த்தி பெருகும். அதோடு வானர குலத்தின் கௌரவம் ஓங்கிவிடும். இதை ஞாபகம் வைத்துக்கொள். வானரரும் ஸ்ரீராம பிரபுவுக்கு கடன்பட்டவர். அண்ணா, சுக்ரீவா, நான் இறந்த பிறகு என் மகன் அங்கதன் மீது தம்பி உன் மகனைப் போல் பாசம் காட்டு. இனிமேல் அவனுக்கு அப்பா, அம்மா, ஆசான், ஆதரவு. அங்கதன் கிஷ்கிந்தையின் இளவரசனாக இருப்பான். இது உறுதி மாறாதது. தமக்கு அந்த கவலைகள் வேண்டாம் அண்ணா. இனி அடுத்து இறுதி வேண்டுகோள் ஏற்றுக்கொள்வாயா அன்பு தம்பி? ஆணையிட்டால் போதும் அண்ணா. கிஷ்கிந்தையின் அரியாசனத்தில் அமர்ந்த பிறகு தாராவை நிராகரித்து ஒதுக்கிவிடாதே என் தம்பி. தாரையின் வாழ்வுக்காக செய்யத்தக்கதை செய்வாயா? அதனால் விளைவுகள் நல்லவையாயிருக்கும். அவளை எல்லளவும் சந்தேகப்பட வைக்காமல் பாதுகாத்து வா தம்பி. ஏராமா, மரணமே வந்துவிடு. உன் செய்த கொடுமைகளுக்காக அவளை கொடுமைக்காரியாக நினைத்து பழிக்கு பழி தீர்க்க சிறையிலே அவளை அடைக்காதே, அடைக்காதே. சுவாமி, 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 என்ன ஆயிற்று சுவாமி? மீண்டும் மீண்டும் வேண்டாம் வேண்டாம் என்றேன் போனீர்களே. இந்த சமயம் சுக்ரீவனுடன் சண்டையிடாதீர்கள் என்றேனே. இந்த சமயம் சுக்ரீவனுடன் சண்டையிடாதீர்கள் என்றேனே. கிஷ்கிந்தையில் தங்க கட்டிலில் உறங்க வேண்டிய சுவாமி, உங்களுக்கு உறங்கும் இடம் இது அல்ல. பெரும் பெரும் வீரர்களை அழைத்தீர்களே. உங்கள் பெயரை கேட்டால் எதிரி ஓடி விடுவானே. தாம் இங்கே படுக்கலாமா சுவாமி? இல்லை இல்லை, எழுந்திருங்கள் சுவாமி, எழுந்திருங்கள். தாரா, அறியாதவளா நீ? எதற்கும் கலங்காதவள் நீ. துணிவோடு இரு. அதோ உன் எதிரில் எல்லாம் அறிந்த இறைவன் ஸ்ரீராமன் நிற்கிறார். இல்லை, பார்க்க சக்தி இல்லை சுவாமி. மூன்று லோகமும் நீங்கள் தான் சுவாமி. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். நம் கிஷ்கிந்தையின் ராஜபவனத்துக்கு போவோம் சுவாமி, ராஜபவனத்துக்கு போவோம். அது 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 முடியாது. இது இது என்னிடம். போகிறேன், போக வேண்டும். மரணம் அழைக்கின்றது. உன் மன்னன் கிஷ்கிந்தையின் மன்னன் அல்ல. அப்பா, என் மகன், என் அங்கதன், இப்படி அழுகிறாயே, அழாதே. எனக்கு பிடிக்காது. வீரமிக்க வாலியின் மகனே. அழாதே என் மகனே, நீ அழலாமோ? ஆசை மகன் அங்கதன் அழுகின்றார், யார் தேற்றுவார்?
அப்பா, வாழ்வதற்கு நானும் வந்து விடுகிறேன். பொறுக்க முடியவில்லை அப்பா எனக்கு. சுவாமி, நமது வீர மகன் அங்கதன் தாங்க சக்தியின்றி அழுவதை பார்த்துமா சாக போகிறீர்கள்? உங்களுக்கே இது நியாயமா சுவாமி? உன்பட பேசுவதை கேட்டு தாங்க முடியாமல் நான் இளையவர் சுக்ரீவனின் ஆதீனத்தில் எப்படி இங்கே இருப்பது? நான் ஸ்ரீராமா, பேச முடியவில்லையே. கருணை இல்லாத வாலி, கருணையே நீங்கள் அங்கதனுக்கு சரணம் தந்து வாழ்த்த வேண்டும் சுவாமி, வாழ்த்த வேண்டும். தயை காட்டுங்கள். தாங்கள் தானே சுக்ரீவனை காத்தீர்கள். ராமா, தமது அருள் காட்டுங்கள் அங்கதனுக்கு. அங்கதா, பிரியமைந்தா, அழாதே. ஸ்ரீராம பிரபுவின் சரணமலரை தொழு. என் ஆத்மாவுக்கு அமைதி தருவதற்காக. அங்கதா, ராமனை நீ தாயாக மதித்து வணங்கு. அங்கதா, ராமனை தவிர வேறு அன்பு இல்லை. அதனால் கலங்காதிரு. அன்புதான் அமைதி தருகிறது. மகனே, நான் சென்ற வழியில் போகாதே, போகாதே, போகவே போகாதே மகனே. என்றும் சிற்றப்பா சுக்ரீவனை அப்பாவாக நினைத்து பிரியமாக இருந்து அவர் ஆணைகளை தட்டாமல் நட. அவர் ஆணைகளை எதிர்த்து போகாதே. அதற்கு மரியாதை கொடுத்து சுக்ரீவனின் செயல்பாடுகளில் துணையாக இரு. கை கொடு. அதில் ஈடுபட்டு நல்லதையே செய் மகனே.